இந்த கத்தி உங்களோட கையில இருக்கிற வரைக்கும் அந்த நீலி பொண்ணோட ஆத்மாவால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நிகழாது அப்படின்னு இந்த சாமியார் வணிகர்கிட்ட சொல்லவும், அப்போல இருந்து எப்பவுமே இந்த கத்திய அவன் கையிலேயே வச்சிருந்திருக்கான். அதே மாதிரி இந்த நீலி ஆத்மாவும் அவனை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்திலேயே அவனை சுத்தியும் அவன் கூடையும் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் பழையனூர் அப்படின்ற இடத்துக்கு இவன் போக சொல்ல இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட இந்த நீலி பொண்ணோட ஆத்மாவும் தன்னோட உருவத்தை மாத்தி கையில ஒரு குழந்தையோட உருவத்தையும் வர வச்சுக்கிட்டு அந்த ஊர் மக்கள் கிட்ட இவனை பத்தி பேச ஆரம்பிக்குது. இவரு என்னோட கணவர் என்னையும் என்னோட குழந்தையும் எங்க ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் முன்னாடியும் பயங்கரமா கத்தி அலற ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இவனும் அந்த மக்களை பார்த்து இது என்னோட மனைவி கிடையாது, இது ஒரு பொண்ணோட கொடூரமான ஆத்மா அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் அந்த மக்கள் இது எதையுமே நம்பாம அவன் கிட்ட இருக்கிற அந்த மந்திர கத்தியும் வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஒரே வீட்டுல போட்டு பூட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஊர் மக்கள் வீட்டோட கதவை ஓபன் பண்ணி பார்க்க சொல்ல இந்த வணிகனோட கை கால் எல்லாமே தனித்தனியாவும் நெஞ்சு ரெண்டா பொழந்த மாதிரியும் ரொம்பவே கொடூரமான மரணத்தை இவன் சந்திச்சிருக்கான். இதனாலதான் யாராவது பொய்யா அழுதாங்கன்னா அவங்கள பார்த்து நீலி கண்ணீர் வடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க.